கைஸ், நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க. 3 BHK ஹவுஸுங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பரான வீடுங்க. சூப்பரான லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அருமையான டிசைனில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க. பெயிண்டிங் ஒர்க் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவான லைட் அண்ட் டார்க் கலரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக அந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறோம் பாருங்கள். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் அருமையான கார் பார்க்கிங்க. நல்ல பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, சுற்றியும் ஒரு ஆள் போய் வர அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பிளானிங்கில் கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்ட்ராங்கான தேக்குட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஒரு சும்மா சின்ன செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. செட் பேக் ஏரியா என்ட்ரான்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஸ்பாட் லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இப்போ என்ட்ராக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹைலைட்டான ஏரியாங்க. லக்ஸூரியான லிவிங் ஹாலுங்க. நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க. பாருங்கண்ணே, ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ண சூப்பரான லக்ஸூரியான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் அருமையான ஃப்ளவர் டிசைனில் ஒரு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி காற்றோட்ட வசதிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் ஒரு விண்டோவும் நார்மல் டைப்பில் ஒரு விண்டோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. UPVC ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டிவி யூனிட்டுங்க. கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பார்க்கவே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டில் தனியாக பூஜா ரூம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பண்ண பூஜா ரூம் அருமையான டிசைனில் லேசர் கட்டிங் டிசைன் போட்ட கதவு கொடுத்து சூப்பரான பூஜா ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன் ஏரியாவுக்கான என்ட்ரன்ஸுங்க. இதில் ஒரு அருமையான லைட்டிங், அதாவது கிளாஸ் லைட்டிங் கொடுத்த ஒரு பில்லர் கொடுத்துருக்காங்க. பார்க்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்த ஒரு ஆர்ச் ஒர்க் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே என்ட்ரன்ஸே அவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்க. நைட்டில் இன்னும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த லைட்டிங்கோட. உள்ளே என்ட்ரானதும் ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியாவில் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அருமையான கிச்சன் ஏரியாங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ண சூப்பரான கிச்சன் ஏரியா. பாருங்கள், பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரூஃப் கேபினெட் கொடுத்துருக்காங்க. வால் கேபினெட் கிளாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான டோர் ஃபிக்ஸ் பண்ண வால் கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கிச்சனை டியூயல் கலரில் கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு சூப்பரான கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் கம் டைனிங் கிச்சன் ஏரியாவை கொடுத்தது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படி இங்கே வெளியே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. வுட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணது இன்னும் சேஃப்டிக்காக மறுபடியும் ஒரு ஸ்டீலில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்தோம்னா இங்கே போர் அண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் ஒர்க் பண்ணி சுற்றியும் யாரும் உள்ளே வராத அளவுக்கு நல்ல ஹைட்டான காம்பவுண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு சேஃப்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஏரியாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ங்க. ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஒரு சூப்பரான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்டு ஒர்க் பண்ண சூப்பரான அருமையான பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் ரெடி பண்ண ஒரு அருமையான கபோர்டு ஒர்க் பண்ண சூப்பரான ஒரு பெட்ரூம்ங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோருக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணி. இந்த வீட்டோட ஹைலைட்டான முக்கியமானதுன்னா கபோர்டு இருக்குங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்ங்க. வாவ், நல்ல பெரிய அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி, அதே மாதிரி சானிட்டரி வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான சானிட்டரி வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக நின்று குளிச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெளியே வந்ததும் ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டெப்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு கிரானைட் கல்லையும், சைடில் வர ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போகிற வழியில் இருக்கிற வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அருமையான லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த சிட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட், சூப்பரான ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வாலில் பார்த்தீங்கன்னா மான் நிற்கிற மாதிரி ஒரு லைட்டு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நேச்சுரல் லைட்டிங் உள்ளே வர்றதுக்காக ரூஃபில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண ஒரு லேசர் கட்டிங் டிசைன் போட்ட ஸ்டீலில் ஒரு லைட்டிங் மாதிரி செட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. பகலில் லைட் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பாருங்கள், சூப்பரான கபோர்டு ஒர்க் பண்ண மாஸ்டர் பெட்ரூம். வால் கேபினட், டால் கேபினட், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்து சூப்பரான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூம்ங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்ங்க. இதையும் நல்ல பெரிய அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், அக்சசரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பால்கனி ஏரியாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள், அதே மாதிரி சுற்றியும் தென்னந்தோப்பெலாம் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நேச்சரான இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 3rd மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கும் சூப்பரான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா வீட்லேயுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்டு ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான செமி ஃபர்னிஷ் வீடாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் டைல் கம் பாத்ரூம் இருக்குங்க. இது நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணிங்க சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனிங்க. இதுக்கு 2 விண்டோ டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு உட்டன் டோரும் ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி மாதிரிங்க. வெளியே வந்ததும் பால்கனி ஏரியாங்க. ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்ததும் சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்பிளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2 தண்ணி டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு அருமையான ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.